நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி இந்த தேர்தலுடைய ஒரு கருத்து கணிப்பா நம்ம எல்லாத்தையும் ஒரு கருத்து மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ நிறைய பேர் எனக்கு முன்னாடி பேசுனவங்கலாம் பேசினாங்க. எப்படின்னா எனக்கே உண்மையுமே அரசியலை பற்றி அவ்வளோ தெரியாது. இருந்தாலும் நம்மளும் இந்த நாட்டுடைய குடிமகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அறிவோடு நான் பேச ஆசைப்படுறேன். சார் சொன்னாங்க டிஎம்கே இந்த வாட்டி பல இடத்துல வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது, டிஎம்கே அவங்க இடத்த பிடிக்க போறாங்க. நான் சொல்றேன் கண்டிப்பா டிஎம்கே பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னுடைய கருத்து கணிப்பு நான் சொல்றேன். ஏன்னா இதே அவங்க டிஎம்கே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. எப்படின்னா நாங்க வந்ததுமே முதல்ல என்ன பண்ணோம், மதுக்கடையே நாங்க மூடுவோம் சொன்னாங்க. அதான் முதல் கையெழுத்து சொன்னாங்க. போட்டாங்களா? போடவே இல்லை. போடவே இல்லை. இன்னைக்கு ஒவ்வொரு மக்களும் நம்ம எப்படி இன்னைக்கு நம்ம படிச்சவங்க கேள்வி கேட்க கிடையாது. சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு கிராமங்கள்லயும் சரி, எந்த இடத்துல வேட்பாளர் போனாலுமே அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க. இன்னைக்கு அது பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க. இதை சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கும்போது வேட்பாளர்களுக்கு பதில் கொடுக்க முடியல அவங்களால. ஏன்னா அந்த அளவுக்கு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அப்புறம் நீட்ட உழைப்பே சொன்னாங்க. நீட்டு தனிப்பட்ட ஒரு ஸ்டேட் மட்டுமே முடிவெடுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அதை மனசுல வச்சுக்கிட்டு இருந்தால் நமக்கு ஒரு பொய்யான ஒரு தேர்தல் அறிக்கை நமக்கு தந்தாங்க. எப்படி டிஎம்கே சார்பா இதே உதயநிதி என்ன சொன்னாங்க, நாங்களும் உதயநிதி இது ஆட்சிக்கு வந்ததுமே நாங்க நீட்டா ரத்து செய்வோம் அப்படின்னாங்க. ஸ்டேட்ல போய் உட்கார்ந்து அவங்க மட்டும் ரத்து செய்யக்கூடிய இது கிடையாது, அது மக்களுக்கே தெரியும். இருந்தா அன்னைக்கு சிச்சுவேஷன்ல அன்னைக்கு டிஎம்கே வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அவங்களுக்கு அதிகமா உள்ளதுனால அதுவும் பர்சன்டேஜ் கம்மியா தான் வந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. அப்படிதானே? ரொம்ப எல்லாம் கிடையாது. ஒரு 100க்கு ஒரு 60% வந்துச்சுன்னா ஒரு 40% ஏறிட்டு வந்துச்சு. இப்போ மக்கள் ரொம்ப உஷாரா இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கேள்வி கேட்கிறாங்க. சொன்ன மாதிரி ஏடிஎம்கே வருதா டிஎம்கே வருதா, நமக்கு அது எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பில்லை. நான் உறுதியா சொல்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் ஒரு பதிவு பண்ண ஆசைப்படுறேன். எல்லாரும் சொல்லுவாங்க நாங்க 40 வருஷமா டிஎம்கேல இருக்கோம், நாங்க 50 வருஷமா ஏடிஎம்கேல இருக்கோம், இல்ல நாங்க இப்ப 20 வருஷமா பிஜேபில இருக்கோம், நாங்க அதனால அதுக்கு தான் நாங்க போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டோட போறாங்க எல்லாருமே. நம்ம என்ன நினைக்கணும், நீங்க எத்தனை வருஷ காலமா நம்ம ஒரு கட்சி இருக்கலாம், பட் அந்த கட்சி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மக்களுக்கு எந்த கட்சி எந்த ஆட்சி நல்லது பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கணும். நம்ம அதை அப்படி பார்க்க போனா நம்ம பரம்பரை நாங்க இந்த கட்சி தான் இருக்கிறோம், நாங்க ஓட்டு போறோம்னு சொல்லி கண்மூடித்தனமா யாரும் ஓட்டு போடாதீங்க. இது என்னுடைய தாழ்மையான இது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஏன்னா உங்களுடைய ஒரு எண்ணங்களை பேசுறதை மாற்றலாம். மாற்றம் நம்மிடம் தான் நம்ம முதல்ல கொண்டு வரணும். அந்த மாற்றம் நம்மிடம் வரும்போது எல்லாமே மாறும். அதுக்கு உண்டான வாய்ப்புகள் நம்ம தான் கொடுக்கணும். நம்ம சொன்ன மாதிரி நம்ம இந்த அமைப்பு ரீதியா ஏடிஎம்கேக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கோம். இதுல எத்தனை பேர் உள்ளுக்குள்ள வச்சு ஏடிஎம்கே கொடுத்துருக்கீங்க, நாங்க ஏடிஎம்கேக்கு போட மாட்டோம் வேற கட்சி தான் போடுறோம், அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை தான். நான் இல்ல சொல்றதில்ல. ஒரு குடிமகன் அவங்களை நம்ம யாருமே அவங்க வற்புறுத்தக்கூடாது. அவங்களுடைய உரிமை அது, அவங்களுடைய கடமை அது. யாருனாலும் அவங்க ஓட்டு போடாது.